வெற்றி பயணம் நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. சிரியா தினம் தினம் நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை காட்சிகளும் செய்திகளும் ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சிரியால நடந்துகிட்டு இருக்கிறது தற்பொழுது வன்முறை விளையாட்டம் மட்டும் இல்லை, அது ஒரு இன அழிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையா அப்படின்னா ஆமா, உண்மையிலேயே அது இன அழிப்பாதான் நம்ம பார்த்த வரைக்கும் தெரியுது. சென்ற வியாழக்கிழமை தொடங்கிய இந்த இன அழிப்பு இன்னைக்கும் முடிவடையாத சூழ்நிலையில் ரொம்ப பயங்கரமா அது பல இடங்களுக்கும் பரவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். லடாக்கியா அப்படிங்கிற ஒரு நகரத்துக்குள்ள மட்டுமே இருந்தா அந்த இன அழிப்பு இப்ப பல இடங்கள்லயும் தொற்றக்கூடிய நிலையில இருக்கிறதா நமக்கு செய்திகள் வர்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இந்த இன அழிப்பு எந்த சமுதாயத்து மேல நடத்தப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அலவைட் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தின் மேல நடத்தப்படுது. இந்த சமுதாயம் யார் அப்படின்னா முன்னாள் அதிபர் சிரியாவுடைய அந்த பசார் அல் ஆசாத் அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள். இவங்க ஆக சிறுபான்மை மக்கள், இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப மைனாரிட்டியான ஒரு மக்கள். அதனாலதான் அவங்க ஒரு நகரத்துக்குள்ள அல்லது சில பகுதிகளில் சில குழுக்களாக அவங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சிரியால. அப்படி இருக்கும் பொழுது இந்த மக்களை இன அழிப்பு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவும் சுலபமான ஒரு விஷயம். சரி, இது ஏன் இன அழிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இன அழிப்புனா முதல்ல என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுடைய அரசாங்கம், அந்த அரசாங்கத்தால் அந்த நாட்டுடைய குடிமக்களாக இருக்கக்கூடிய ஒரு மக்களை அந்த அரசாங்கமே கொன்றொழிப்பது அப்படிங்கிறது தான் இன அழிப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில தான் இதையும் இன அழிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இஸ்ரேல்ல நடக்கக்கூடிய இந்த காசா மீதான தாக்குதலை இன அழிப்புன்னு சொல்றாங்கல்ல, என்ன காரணம்? அந்த காசா மக்கள், அந்த பாலஸ்தீனியர்கள் எல்லாருமே இஸ்ரேலுடைய ஒரு அங்கம், அப்படித்தான் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்களை எந்த அளவுக்கு இன்னைக்கு அழிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். அதனாலதான் அதை இன அழிப்புன்னு சொல்றாங்க. இதையும் அந்த லிஸ்ட்ல தான் இப்ப சேர்க்கிறாங்க. சரி, இந்த அலவைட் மக்கள் மேல ஏன் இவ்வளவு பெரிய ஒரு வன்முறையை இவங்க துவங்கினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு HTS அதாவது சிரியாவை கைப்பற்றி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த மக்கள் ஆசார் அல் ஆசாத்துக்கு ஆதரவா இருக்கிறாங்க, அவங்க தான் முதல்ல எங்கள் மேல தாக்குதலை தொடங்கினாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இதுல உண்மை இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, அந்த மக்கள் ஆக சிறுபான்மையா இருக்கிறது மட்டுமல்லாம பாதுகாப்பு இல்லாத நிலையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க முதல் தாக்குதலை துவங்குவது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு திட்டமிட்ட சதிங்கிறத நமக்கு வரக்கூடிய அந்த காணொலி காட்சிகளே தெளிவா காட்டுது. இந்த அலவைட் மக்கள் முதல் தாக்குதலை தொடங்கியே இருந்தாலும் கூட தாக்குதல் தொடங்கியவர்களைத்தான் இவர்கள் எதிர் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்க வேண்டும். ஆனா இங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தெருக்கள்ல நடமாடக்கூடியவர்கள், சின்ன சின்ன பசங்க, குழந்தைகள், முதியோர்கள், இவங்க எல்லாருமே கொல்லப்படக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ஒரு 15 வயசு பையனை, ஒரு கிட்டத்தட்ட 70 வயசு முதியவரை, இப்படியெல்லாம் கொல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கற்பழிப்புகளும் நடப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வயசானவங்களை, பெண்களை, சின்ன குழந்தைகளை கொண்டு போய் கடற்கரை ஓரமா நிக்க வச்சு அவர்களை கொன்று அது ஒரு கெத்தா வீடியோ எடுத்து போடக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் அப்படிங்கிற இந்த HTS அமைப்பு சிரியாவை கைப்பற்றிய நாள் முதலே இவங்க முன்னேற்றத்துக்கான எந்த ஒரு விஷயமும் செஞ்ச மாதிரி நமக்கு தெரியல. இவங்களுடைய அறிவிப்பு, பிரகடனம் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, ஆயுத குழுக்கள் ஆயுதங்களை எங்ககிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த HTS அமைப்போட சேர்ந்து சில இயக்கங்கள் பங்கெடுத்தாங்க பாருங்க, இந்த சிரியா அதிபருக்கு எதிரான இந்த கிளர்ச்சியில. அந்த குழுக்கள் கிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய ஆயுதங்களை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க ஆயுதங்களை வச்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க. இது எந்த மாதிரி டீலிங்னு நமக்கு தெரியல. அப்ப இந்த இயக்கங்களும் இவங்களுக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் தற்பொழுது உருவாகிதான் எல்லாமே சேர்ந்துதான் இப்ப வன்முறையா வெடிச்சிருக்கு. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிரியாவுடைய முன்னேற்றத்துக்கான எந்த அறிவிப்புகளும் அறிக்கைகளும் இவர்களிடம் இருந்து வரவே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். இந்த HTS அமைப்புடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சிரியா வந்ததுக்கு பிறகு அங்க நடக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, கடத்தல்கள். அது ஆள் கடத்தலாகவும் இருக்கு, ஆயுத கடத்தலாகவும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கற்பழிப்புகளும் பெரிய அளவுல நடக்க தொடங்கி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இவங்க சிரியாவை கைப்பற்றின நாள் முதலாக இதுதான் நடந்து வருது அப்படிங்கிறது அங்க கள ஆய்வு செஞ்சு
ஆதாரப்பூர்வமாவே நிரூபணம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். இவங்க வந்து ஜியோனிஸ்டுகளுடைய ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு நாம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது எப்ப இவங்க சிரியாவை கைப்பற்றினாங்களோ அப்பவே நாம வந்து தெளிவா சொல்லியிருந்தோம், இவர்கள் ISIS உடைய மறு உருவம் அப்படின்னு. ஏன் அப்படி நாம சொன்னோம் அப்படின்னா, இவர்கள் ஜியோனிஸ்டுகளுக்கு ஆதரவாளர்களாகத்தான் இவர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய செயல்பாடு அதாவது ISISம் அப்படிதான் இருந்துகிட்டு இருந்தது. அதாவது அந்த IS அமைப்பு எப்படி உருவாகி எப்படி இவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2010 துனிசியால நடந்த அந்த ஒரு புரட்சி அரபு நாடுகள் முழுக்க பரவ தொடங்கி இருந்தது. ஜனநாயகம் வேணும் அப்படின்னு அந்த மக்கள் போராடும் பொழுது அதுல பல நாடுகள் வந்து கிட்டத்தட்ட வெற்றி அடையக்கூடிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுக்கிட்டே இருந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். இப்படி ஜனநாயகம் வந்து அரபு நாடுகள்ல வந்தது அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமா இது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டுல கொண்டு போய் முடிஞ்சிடும். அப்ப இந்த ஜனநாயகம் இந்த நாடுகள்ல உருவாக கூடாது அப்படின்னு விரும்பின இந்த இஸ்ரேலும் அதை பாதுகாக்கும் அமெரிக்காவும் தான் என்ன பண்ணாங்கன்னா ISIS அமைப்பை உருவாக்கி அந்த நேரத்துல அதிநவீன ஆயுதங்கள் அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சு ஒட்டுமொத்தமாவே அந்த அரபு நாடுகள் முழுக்க வந்த அந்த புரட்சி அவங்க கிட்டத்தட்ட வெற்றி அடையக்கூடிய நிலையில இருந்த எல்லா இடங்கள்லையும் புகுந்து எல்லா அந்த கிளர்ச்சியாளர்களையும் ஒடுக்குனாங்க. அதுக்கு பிறகு அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு ISIS இனிமே நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு நிலையான அரசு உருவாகாம இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் மின்னி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இதுல தப்பி தவறி கொஞ்சம் ஓரளவுக்கு சரியானது சிரியா மட்டும்தான். சிரியால தான் பெரிய அளவுல ISIS வந்து கால் பதிச்சாங்க. ஆனா ரஷ்யா அந்த நேரத்துல பஷார் அல் ஆசாத்துக்கு ஆதரவான ஒரு நிலையை எடுத்து ISIS கிட்ட இருந்து அந்த இடத்த வந்து மீட்டு கொடுத்தாங்க. அப்ப மறுபடியும் அந்த ஆசாத்துடைய ஆட்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கிருந்தே இயங்கின அந்த ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல இருந்துகிட்டு இருந்து இப்ப அந்த அக்டோபர் 7க்கு அப்புறம் அந்த தாக்குதல் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பெரிய அளவுல ஹிஸ்புல்லா வந்து தீவிரப்படுத்தி இருந்தாங்க. சிரியாவை வந்து அவங்க வந்து ஆயுதங்கள் ஸ்டாக் பண்ற ஒரு இடமா வச்சிருந்தாங்க. சிரியால இருந்து தான் லெபனானுக்கு வந்து ஆயுதங்கள் போகக்கூடிய ஒரு நிலை, அப்படிதான் அவங்க வந்து அந்த சிஸ்டத்தை வச்சிருந்தாங்க. அப்ப இதன் காரணமா இந்த ஹிஸ்புல்லாவையும் அவங்களுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய ஆசாத் அவர்களுடைய ஆட்சியையும் கவிழ்ப்பதற்காக இந்த STS அமைப்பை இவர்கள் பயன்படுத்தினார்கள். ISISஐயே இவங்க HTS மாத்தி அப்படிங்கிறத நம்ம வந்து அப்பவே சொல்லியிருந்தோம். இதுல ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ISIS வந்து பல நாடுகளுக்கு பரவுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அதாவது ஈராக்ல இருந்து கிளம்பி சிரியால இருந்து கிளம்பி ஜோர்டானு, அந்த லெபனான் பகுதி, அந்த லிபியா, எகிப்துக்குள்ள இப்படின்னு பல நாடுகளுக்குள்ள வந்து அவங்க போனதை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஒடுக்கப்பட்டாங்க. இதுக்கு மேல இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய யூகம் சரின்னு சொன்னா இந்த HTS அமைப்பும் சிரியாவை தாண்டி பரவும் அப்படின்னு தான் நாம வந்து யூகிக்கிறோம். ஏன் அப்படின்னா அதுக்கான தேவை இருக்குது. இப்ப காசாவை வந்துட்டு அவங்க ஒட்டுமொத்தமாவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா, காசா மக்கள் ஒட்டுமொத்தமாவே அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளணும். ஏதாவது நாடுகள்ல போயிட்டு அவங்க அகதிகளா தங்கிக்கிட்டோம், அவங்க எங்க போறாங்கிறது பிரச்சனை இல்லை. காசாவை அவங்க டெவலப்பான ஒரு இடமா மாத்தி அங்க யூதர்களுடைய குடியேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து விரும்புறாங்க. இந்த நேரத்துல ஜோர்டானும் எகிப்தும் தற்பொழுது கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த எதிர்ப்பு அதிகமாச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆயிடும். காசா அமெரிக்கா வந்து டேக் ஓவர் பண்றதுங்கிறது வந்து சாத்தியமில்லாத போயிடும். அப்ப ஜோர்டானா இருக்கட்டும், இந்த எகிப்தா இருக்கட்டும், ஒரு நிலை குலையணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த HTS அமைப்பு இந்த நாடுகளுக்கும் பரவ வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப மிகவும் திட்டமிட்டு இந்த காய்கள் தற்பொழுது மத்திய கிழக்கில் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் இது மூலியமாக தெரிந்து கொள்கிறோம். தவிர இந்த HTSும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், சிரியாவை முதல் முறையாக கைப்பற்றினதுக்கு அப்புறம் பஷார் அல் ஆசாத் வெளியே போயிட்டாரு. இவங்க வெற்றின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க சிரியாவுக்கான மக்கள், சிரியாவை டெவலப் பண்றதுக்கு தான் உதவுவோம், நாங்க வெளிநாட்டு அரசியல்ல வந்து கவனம் செலுத்த மாட்டோம், இஸ்ரேல் வந்து எங்களுடைய நண்பன், அமெரிக்கா எங்களுடைய நண்பன் அப்படின்ற பேர்ல இந்த காசா போர்ல வந்து நாங்க பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க விலகுனதையும் நம்ம இந்த இடத்துல வந்து பாக்குறோம். அப்ப இது மூலியமா நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இவர்களுடைய பின்னணி அப்படிங்கிறது ரொம்பவும் பயங்கரமான ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். தவிர ISIS வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சொந்த நாட்டு குடிமக்களையே அவங்க கொண்டாங்க. அதே தான் இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி ISIS வந்து மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை கண்டாலே கொல்லக்கூடிய ஒரு நிலைக்கெல்லாம் போனதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அவர்களுடைய ஆலயங்கள் சேதப்படுத்தப்பட்டதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அதையே இன்னைக்கு இந்த HTS அமைப்பும் செய்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம காணொலிகள் மூலியமாகவே பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ISISக்கும் இந்த HTSக்கும் எந்த விதமான
வேறுபாடும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இந்த STSங்கிறது ISIS உடைய பார்ட் 2 அப்படிங்கிறது தான் நிஜம். அப்போ இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், சிரியாவில் நடப்பது அனைத்தும் திட்டமிட்ட ஒன்றுதான் அப்படிங்கிறது தான். தவிர இதுல ஒரு கவலையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, துருக்கி. இந்த துருக்கியும் இந்த வன்முறைக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிறது, இந்த வன்முறைக்கு உதவி கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். துருக்கி ஏன் இப்படி செய்கிறாங்க, எதுக்காக அப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக இன்னொரு காணொலி மூலியமாக தெரிஞ்சு கொள்ளலாம் விரிவாகவே. ஏன் அப்படின்னா, துருக்கி இப்படி செய்யறதுக்கான காரணம் சுயநலம் தான். ஆனால் அதே சமயம் துருக்கி இதற்காகவே வருத்தப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம வரலாறை வச்சு கணிக்க முடிகிறது. இறைவன் நாடினா அது சம்பந்தமான பதிவையும் நாம இன்னொரு காணொலியில பார்ப்போம். இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் நாம சந்திப்போம். நன்றி நேயர்களே.